வாக்யஜ்ஞேன கல்பதாம். வஸ்துஸ்வரூபம் ஸ்ஃபுடபோதசக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைரவகம்யதே கிம். வஸ்துஸ்வரூபம் ஸ்ஃபுடபோதசக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைரவகம்யதே கிம். சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக இதே விஷயங்களை சொல்கிறார். வஸ்துஸ்வரூபம் ஸ்வேனைவ வேத்யம். வஸ்துஸ்வரூபம், வஸ்துஸ்வரூபம்னா என்ன? பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூப வஸ்து யாதாத்மியம் பரமாத்ம அபிநத்துவம் இது யாவத்து. ஆத்மாவை பரமாத்மாவுக்கு வேறாக தெரிந்து கொள்ளாத தன்மை. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற ஞானம், அதுதான் இங்கே வஸ்துஸ்வரூபங்கிறார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற ஞானம் பிரம்மஸ்வரூபம்னு போட்டுக்கோங்க. மெய்ப்பொருள், மெய்ப்பொருளின் இயல்பு. வஸ்துஸ்வரூபம் ஸ்வேனைவ வேத்யம், தன்னாலேயே அறியப்பட வேண்டும். ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ, குருவின் உபதேசத்தை கேட்டு தன்னால் அறியப்பட வேண்டும். தானாக அறிய முடியாது. ஆனால் குருவனுடைய உபதேசம் நடக்கிற போது நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்தியில் முக்கியமான ஒரு குணம் என்ன? உபதேசம் கேட்குற போது சம சமாதானம், வைராக்கியமெல்லாம் இருக்குது. அந்த கான்டெக்ஸ்டில் என்னென்னா லிசனிங், ப்ராப்பர் லிசனிங், பொறுமையாக கேட்கணும். குரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுண்டே இருக்கணும். அது கேட்குறதுங்கிற வேலை குருவோடது இல்லை, சிஷ்யனோடது. கவனமாக சொல்கிறதுங்கிற வேலை குருவோடது, கவனமாக கேட்குறதுங்கிறது சிஷ்யனுடைய வேலை. அதை இங்கே சொல்கிறார். நான் கவனமாக சொல்லுவேன், நீ கவனமாக கேட்கணும்ப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஸ்வேனைவ வேத்யம், வஸ்துஸ்வரூபத்தை தான் தெரிஞ்சுக்கணும். குரு உபதேசம் பண்ணுற போது தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்னப்பா நான் சொல்கிறது உனக்கு புரியறதா, நான் புரியறதா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார் குரு. ஸ்ருணு ஸ்ருணு அப்படின்னு கீதையில் அடிக்கடி வருது. ஏன்னா நீ வேற எங்கேயும் உன்னோட மனசு போயிடப்படாது, வேற எதையா நினச்சிட்டு உட்காந்துருக்கப்படாது. கிளாஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டீச்சரும் ஃபோக்கஸ்டாக டீச் பண்ணணும். அனாவசியமாக வேறு விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்து ஃபோக்கஸ் போயிடப்படாது. ஆனால் ஸ்டூடெண்ட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரே விஷயத்தை பொறுமையாக கேட்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், கொஞ்சம் இது பண்ணலாம், ஆனால் விஷயத்தை விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு இது போடுறார். ஸ்வேனைவங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் போடுறார். இது எப்படி? நான் கண்ணால் பார்க்குற விஷயமா? நான் ஊனக்கண்ணால் பார்க்கப்படுவதல்லப்பா. ஸ்வபோத சக்ஷுஷா, சக்ஷுஷான்னா கண்ணால், போத சக்ஷுஷான்னா என்ன? அறிவு கண்ணால். யாருடைய அறிவு கண்ணால்? நான் தன்னுடைய அறிவு கண்ணால். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். தன்னுடைய கண்ணால் பார்க்க வேண்டும், தன்னுடைய அறிவு கண் கொண்டு. யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம், லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி. அதாவது எவனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
பார்வை இல்லாதவனுக்கு முன்னால் முகம் பார்க்குற கண்ணாடியை கொண்டு போய் காட்டினா அவனால் எப்படி தன்னுடைய முகத்தை பார்த்து முகத்தை அதில் பார்க்க முடியாது, அவனுக்கு கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. கண்ணாடியில் முகத்தை பாருன்னா கண்ணாடியில் என்னது தெரியும்? அது மாதிரி நல்லா சிந்திக்கிற சிஷ்யன்கிட்ட வித்தையை சொல்லி கொடுக்கணும், உத்தமமான அதிகாரிகிட்ட வித்தையை கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக இந்த வித்தையை தானே வச்சுக்கப்படாது, வித்தையை இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுதி வேணும். சும்மா எப்படியோ சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தா போகிறோம், அவன் புரிஞ்சா புரியிறான், புரியாட்டி போகிறான் அப்படின்னு நினைக்க முடியுமா? தேஜஸ்வினா வதீதமஸ்து சக வீரியம் கரவாவகை. மறக்கவே விடாது. படிக்கிறது அப்படி படிப்புங்கிறது தெய்வீகமாக இருக்கணும், ஒளி பொருந்தியதாக இருக்கணும், ஆற்றல் மிக்கதாக இருக்கணும். கல்வி ஆற்றல் மிக்கதாக, ஒளி பொருந்தியதாக, தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். கல்வி சாலையே இப்படி இருக்கணும். கோயிலை காட்டிலும் உயர்ந்தது இது அறிவு கோயில். அதான் சொல்கிறார் ஸ்வபோத, அது மாதிரி இல்லை ஸ்புடபோத, அது சரியா படி, ஸ்புடபோத. போதம்னா என்னது? ஞானம். ஸ்வபோதம்னு சொல்லிட்டேன், தப்பு. ஸ்புடபோதம்னா என்ன? தெளிவான அறிவு கண்ணால் பார்க்க வேண்டும். எப்படி உத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி குரு சொல்கிறதெல்லாம் கவனமாக, ரொம்ப கவனமாக கேட்கணும்னு அர்த்தம். ஸ்புடபோத சக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டித்தேன, பண்டித்தேன ந வேத்யம். தனக்கு வேறாக இருக்கிற பண்டிதனால இன்னொருத்தம் படித்ததுனால எனக்கு என்ன ஆச்சு? வியாக்கியானக்காரர் சொல்கிறார், சுகாச்சாரியார் வாமதேவாச்சாரியாருக்கெல்லாம் ஞானம் வந்ததுன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? ந கேனச்சித்து பண்டித்தேன நத்து பண்டித்தேன அந்நேன பண்டித்தேன. இந்த இடத்துல என்னென்னா, மற்ற ஞானிகள் தெரிந்து கொண்டதால் நமக்கு என்ன பயன்? நான் ஞானி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு படிக்கணும். இல்லை அவங்களாம் ஞானிகள்னு நீ புகழ்கிறதுக்காக வரலை, நமஸ்காரம் பண்ணு, அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் இன்னொரு பண்டிதரால் அறியப்படுவதல்ல, உன்னால் அறியப்பட வேண்டியது. அவருக்கு தெரியுமா இவருக்கு தெரியுமான்னுலாம் பரிசை பண்ணாது. சில பேருக்கு அது ஒரு குணம். இவர் எவ்வளோ படிச்சிருக்கார், அவர் எவ்வளோ படிச்சிருக்காருனா, நீ என்னப்பா படிச்சிருக்க? அவர் அந்த சுவாமிகள் என்ன படிச்சிருக்கார், இந்த சுவாமிகள் என்ன படிச்சிருக்காரு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ என்ன படிக்கிறேங்கிறது தான் உனக்கு முக்கியம். பிறர் என்ன கற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் அல்ல. கேனச்சித்து பண்டித்தேன, இதுலேருந்து இன்னும் தெரியுறது, நீ மகான்களையெல்லாம் சும்மா பூஜை பண்ணினா உனக்கு ஞானம் வந்துடும் நினச்சிடாது. மகான்களை பூஜை பண்ணுறது ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு சமானம். ஆனால் நீ பொறுமையாக உட்காந்து படிக்கணும். இன்னொருத்தர மகான்களை பூஜை பண்ணினாலே உனக்கு ஞானம் வந்துடும்னு தவறாக கணக்கு போட்டுறாது. நீ மெனக்கெட்டு படிக்கத்தான் வேணும், பொறுமையாக படிக்கணும். நல்லா சந்தோஷமாக பூஜை பண்ணு. அவர்கிட்ட போய் இந்த சில பேர் விக்கிரகத்திட்ட உட்காந்துப்பான், உங்களுடைய மிகுந்த ஞானமெல்லாம் எனக்குள் வருவதாகுன்னா, உங்களிடமிருந்த பண்புகளும், அது கூட அது பண்ணுறதே பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு வரட்டும் எனக்கு வரட்டும், நான் எந்த சாமியாரையும் நம்ப மாட்டேன், எந்த குருவையும் நம்ப மாட்டேன், செத்துப்போன குருவை மாத்திரம்தான் நம்புவேன், உயிரோடு இருக்கிற குருவெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா அது ஓம் வியாதி. நான் செத்துப்போன டாக்டர்கிட்ட தான் வைத்தியம் பண்ணுவேன், உயிரோடு இருக்கிற டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண மாட்டேன்னா நீ தான் சாக போகிற. அதனால் இந்த உலகத்தில் என்றைக்கும் குரு பரம்பரை இருந்துருக்கு, சாஸ்திர பரம்பரை இருந்துருக்கு. உனக்கு நீ உன்னோட ஒரு குறுகிய மனசை வச்சுட்டு எல்லாரையும் ஜட்ஜு பண்ணுறியே, எடை போடுறியே. உன்னுடைய குறுகிய மனதை வைத்து கொண்டு பிறரை எடை போடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஜட்ஜு பண்ணாமல் பொறுமையாக படிச்சுப்பார். புரியலைன்னா இருக்கவே இருக்குது, நமஸ்காரம். இன்னொரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இன்னொரு குருவிட்ட போக வேண்டியதான், ஒன்றும் தப்பு இல்லையே. அவசரப்படக்கூடாது, பொறுமை ரொம்ப முக்கியம் எல்லா துறையிலையுமே.
அதனால் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். நத்து பண்டித்தேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாத்தவ்யம். சந்திரஸ்வரூபம், சந்திரனை உதாரணம் சொல்கிறார், திருஷ்டாந்தம். சந்திரனுடைய வடிவத்தை சக்ஷுஷாயேவ ஞாத்தவ்யம், என் கண்ணால் தான் பார்க்கணும், இன்னொருத்தங்கண்ணாலேயா பார்க்க முடியும்? என் கண்ணால் பார்த்து தான் நான் ஆஹா சந்திரன் என்ன அழகாக இருக்குது, பூர்ண சந்திரஹா அப்படி சொல்லி நான் தான் சந்திரனை பார்த்து சந்தோஷப்படணும். அதை விட்டுவிட்டு அந்நைஹி அவகமியத்தே சேத் கிம் பிரயோஜனம்? அவன் சந்திரனை பார்த்தான் நீ சொல்லி உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ சந்திரனை பாரு. நீ சந்திரனை பார்த்தா தான் உனக்கு சந்திரனை பார்க்கறதுனால ஏற்படுற சந்தோஷம். இன்னொருத்தன் அவன் சந்திரனை பார்த்தானான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்நைஹி அவகமியத்தே கிம். ரெண்டு அர்த்தம். கண்ணு தெரியாதவனால் பார்க்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? கண்ணு தெரியாதவர்களால் பார்க்க முடியாது, கண்ணு தெரிகிறவனால தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவனுக்கு தான் விளங்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தத்துவமசி மகா வாக்கியோபதேசம் விளங்காது. பார்வை இல்லாதவன்கிறது இங்கே யாரை குறிக்கிறதுனா சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவனை குறிக்கிறது. சரி, சாதன சதுஷ்டய சம்பத்தியே இருந்தால் கூட நான் தான் படிக்கணும். என் மனசில் இருக்கிற துக்கத்தை போக்குறதுக்கு எனக்கு இருக்கிற ஞானத்தினால தான் பிரயோஜனம். இன்னொருத்தனுடைய ஞானம் ஏன் துக்கத்தை எப்படி போக்கும்? சந்திரனை பார்த்தா எனக்கு குளிர்ச்சியாக இருக்குது, துக்கம் போகிறது, தாபம் போகிறது, துக்கம் ஆனந்தம் ஏற்படுறது. இவருக்கு ஞானம் இருக்குது, இவருக்கு இருக்குங்கிறதுனால எனக்கு சந்தோஷம் எப்படி ஏற்பட முடியும்? அவருக்கு ஞானம் இருந்தால் அவருக்கு சந்தோஷம், எனக்கு ஞானம் இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆகையினால இந்த உண்மையை புரிந்து கொள். அதனால் நீ தான் வந்திருக்கு. இப்போ சிலதுக்கெல்லாம் அன்றைக்கி சொல்கிறாங்க, பேங்க் லாக்கரில் நகையை வச்சுருக்காங்களாம், ஒய்ஃபோட நகையை லாக்கரில் வச்சுருக்காங்க. அந்த அம்மா இது எங்கேயோ இருக்குது நகை, எங்கேயோ இருக்கிற நகை எங்கேயோ ஒரு பேங்கில் லாக்கரில் நகை வச்சுருக்காங்க. இவங்க கை ரேகை வச்சா தான் அது திறக்கும். கை ரேகை வைக்கணும், கையெழுத்து போடணும், ஃபார்ம் போடணும், ஃபில்லப் பண்ணணும், நேரில் போகணும், அப்போ தான் நகை எடுக்க முடியும். ஹஸ்பண்ட் அனுப்பிச்சாலோ மாமியார் அனுப்பிச்சாலோ யாராலையும் பண்ண முடியாது. இப்போ என்னெல்லாமோ நடக்கிறதான் கேள்விப்பட்டேன். அப்படி வேணும்னா அவன் விரலை வெட்டி அந்த ரேகையை கொண்டே வச்சு விட்றானான். இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேள்வி. அது மாத்திரம் அந்த ரேகையை வைக்கணும்னா அந்த ரேகைக்கு அதுக்கு பின்னால் இதில் இருக்கிற ஒரு சக்தி இருக்குது, இந்த விரலில் ஒரு சக்தி இருக்குது. அது வெறும் பேப்பர்லேயோ இதுலேயோ வச்செல்லாம் ஒட்ட முடியாது. இது மாதிரியே ஒரு துணி மாதிரி பண்ணி அந்த ரேகையெல்லாம் எடுத்து அதையும் பண்ண முடியாது. இதில் அந்த ஓடின்னு இருக்கணும், அந்த சக்தி ஒன்று ஓடின்னு இருக்கு உள்ளுக்குள்ளே. அதனால தான் 5 விரலை வையுங்கிறான், இப்படி கட்டை இப்படி வையுங்கிறான், கண்ணை ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் சொத்தை அவன் தான் எடுத்துக்கணும், இல்லாட்டி எவனா தூக்கின்னு போயிடுவான். அப்படி இருந்தும் எவனோ எடுத்துன்னு போயிடுறான். இது யாரும் வேறு யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இதெல்லாம் உதாரணத்துக்காக சொல்கிறார். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். வஸ்துஸ்வரூபம் ஸ்புடபோத சக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைரவகம்யதே கிம். வஸ்துஸ்வரூபம் ஸ்புடபோத சக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைரவகம்யதே கிம்.